என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாமிட்டிங், மயக்கம், அப்புறம் தலைவலி, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், தூக்கம் இன்மை, தூக்கம் இல்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட எதுவுமே பிடிக்கல. இதெல்லாம் இருந்து நீங்க என்ன வேலை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 0. அண்ட் ஃபர்ஸ்ட் பேபி இருக்கும்போது செகண்ட் பேபிய தூக்கலாமா? ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது நாங்க உங்க மனோபிரபா லைஃப் ஜர்னி வித் சாய்மா. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் வந்து எனக்கு எப்படி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து 3 மாசம் முடிஞ்சு இப்போ ஒரு 2-3 நாள் தான் ஆகுது. ஸோ இப்போ வந்து ஆல்ரைட், ஓகே, ஒரு 80% ஓகே ஆக்சுவலி. மற்றபடி இருக்க பிரச்சனை எல்லாத்தையும் நான் செகண்ட் ட்ரைமஸ்டர் சொல்றேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் எனக்கு எப்படி எல்லாம் இருந்துச்சு அண்ட் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணேன் அண்ட் எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி வீடியோல. அதெல்லாம் எதுக்கு, ஏன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சொன்ன மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதான் எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஒரு 4 வீக் வந்து யாருக்குமே தெரியாது ஆக்சுவலி கன்சீவா இருக்கோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பேருக்கு வந்து சிம்டம்ஸ் தெரியும். ஒரு 3 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சில சிம்டம்ஸ் தெரியும்னு சொல்றாங்க. பட் எனக்கு அப்படி எதுவுமே தெரியல. எனக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் வந்து அந்த 4 வீக் எதுவுமே தெரியல. பட் என் மனசுக்குள்ள மட்டும் பீரியட்ஸ்க்கான கிராம்ப் பெயின்லாம் வரல. ஸோ வராதனால எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னடா இது பீரியட்ஸ்க்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. ஸோ அப்ப நம்ம கன்சீவா இருக்கோமான்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சு, உறுத்தல். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்லயே வந்து பிரெக்னன்சி கிட் இருந்துச்சு. ஸோ அப்ப நான் செக் பண்ணி பார்த்தேன். அதுல 2 கோடு காமிச்சது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க போனா வந்து பிரெக்னெண்டா இருக்கிறதுக்கு இப்போதைக்கு எதுவுமே தெரியல. நீங்க வந்து 2 வீக்ஸ் கழிச்சு வாங்க பண்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அந்த 2 வீக்ஸ் முடியறதுக்குள்ளே எனக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வந்து அந்த கரெக்டா 2 வீக்ஸ் முடிஞ்சு ஹாஸ்பிட்டல் போகணும்ல, அதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடியில இருந்தே வந்து எனக்கு வாமிட் சென்சேஷன் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. காலையில எழுந்திரிக்கவே முடியாது. ரொம்ப அப்படியே எப்படி சொல்றது, சோம்பே சும்மாவே எனக்கு சொல்லிட்டால. நான் 11 o'clock தான் என்னுடைய ஷெட்யூல். மார்னிங் எழுந்திருக்கிறது ஒரு 10ல இருந்து 11 o'clock தான் நாங்க எழுந்திருப்போமே. ஃபர்ஸ்ட் பேபி எப்போ வந்தாங்களோ அப்பையில இருந்து ஒரு 1 இயர்ல இருந்து நாங்க அந்த மாதிரி டைம் ஷெட்யூல மாத்திட்டோம். 11 o'clock தான் நம்மளுக்கு மார்னிங் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதுக்கப்புறம் பாப்பா தூங்கவே மாட்டா. அதனால நான் அந்த மாதிரி மாறிட்டேன். ஸோ நார்மலாவே நான் 11 o'clock எழுந்துக்கிற பர்சன். காலையில 6 மணில இருந்து வாந்தி எடுக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பேன். சரி கொஞ்சம் எழுந்திருக்கணும், எழுந்து வந்து நம்ம சாப்பிடலனாலும் எதுவும் எனக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது. பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டணும், பாப்பா ப்ரஷ் பண்ணணும், அதெல்லாம் என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். பட் என்னால லிட்டரலி எழுந்துக்கவே முடியல. அதுதான் ஆக்சுவலி நடந்துச்சு. அப்போ ஒரு 3 நாள் ரொம்ப வாந்தி அதிகமா இருந்ததுனால நாளைக்கு வந்து நான் ஹாஸ்பிட்டல் செக்அப் போகணும். ஆனா என்னால போக முடியல. அதுக்கு முன்னாடியே வந்து எமர்ஜென்சி போயிட்டு அட்மிஷன் போட்டாச்சு. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப வந்து சிக் ஆயிட்டேன். லைக் ரொம்ப வாந்தி அதிகமாகி கொஞ்சம் பாடிலாம் பெயின் அதிகமாகி ரொம்ப இதுவாயிட்டேன். சரி இதுக்கு மேல இருந்தா எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா 3 நாளுமே சுத்தமா சாப்பாடு இல்லாம ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் போனா அதுக்கப்புறம் அவங்க ஒரு சில ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு திருப்பி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு 10 நாள் போல வந்து கொஞ்சம் ஏதோ மாதிரியா இருந்துச்சுன்னா மயக்கம் இருந்துச்சு. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ஹாஸ்பிட்டல் இருக்கும் போதே நான் சொன்னேன், எனக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கு. பாத்ரூம் வந்து ஒழுங்கா வரமாட்டேங்குது, லைக் ரொம்ப டைட்டா இருக்கு அண்ட் என்னால போக முடியல. அண்ட் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிலே எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் விசிட் போனப்ப எனக்கு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 3 months வந்து ரொம்ப வந்து புஷ் பண்ணி பாத்ரூம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அதையும் நான் சொன்னேன், இந்த மாதிரி இருக்கு, அது என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு. பட் அவங்க லிட்டரலி அதுக்குன்னு எதுவுமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணல, பிரிஸ்கிரைப் பண்ணல. சரி ஓகே, நீங்க நார்மலா வந்து ஃபைபர் ஐட்டம் அதிகமா எடுத்துக்கோங்க, ஜூஸ் ஐட்டம் அதிகமா எடுத்துக்கோங்க, பார்க்கலாம் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. பட் எனக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் போகவே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாமிட்டிங், மயக்கம், ஹெட்ஏக், அந்த தலைவலின்றது எனக்கு ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில இல்லவே இல்லை. இதுல தலைவலி வந்து எப்பவுமே தலைவலி, காலைல எழுந்தா ஒரு மாதிரி கேரா இருந்து தலைவலிக்கும். திருப்பி அந்த ஈவினிங்ல இருந்து ஒரு 6 o'clockல இருந்து திருப்பி அப்படியே ஆரம்பிக்கும். நைட் 12 மணிக்கெல்லாம் எனக்கு ரொம்ப தலைவலி அதிகமாயிடும். நம்ம தூங்குறதே அந்த டைம்ல தான் தூங்குவோம். ஆனா என்னால சுத்தமா தூங்கவே முடியல. தூக்கமே வந்து இப்போ வரைக்குமே தூக்கம்ன்றது வந்து 4 hours, டோட்டலா 4 hours. ஆஃப்டர்நூன் ஒரு 2 hours வந்து எப்படியாச்சும் நான்
படுத்துடணும் தூங்கிடணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அதனால ஏதோ ஒரு 1 hour 1/2 hour ஏதோ தூங்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன். 2 hours படுப்பேன், பட் 1/2 hour தூங்குவேன். வந்து அந்த தூக்கம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட்டு இப்போதான் ஒரு 3 நாளா வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்குறேன். அதுவுமே அப்படின்னா ஒரு 1 மணிக்கு அந்த மாதிரி எனக்கு நல்லா கண்ணு தூக்கம் வந்துருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருக்கு. அதை பத்தி நான் செகண்ட் ட்ரைமஸ்டர்ல சொல்றேன். ஸோ தூக்கம் வந்து சுத்தமா கிடையாது. ஃபர்ஸ்ட் பேபில இருந்தே தூக்கம் கிடையாது. இப்பதான் அவனுக்கு ஃபீடிங் நிறுத்தி ஏதோ ஒரு அளவுக்கு இருந்துச்சு. இப்போ அகைன் வந்து தூக்கம் இல்லாம அப்படியே இதாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு நடுவுலயே வந்து அந்த டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருந்த அந்த 10 நாள் மட்டும்தான் எனக்கு வந்து ஒழுங்கா ஏதோ கொஞ்சம் வாந்தி வந்து ஒரு நாளைக்கு 7-8 வாட்டி எடுக்கிறனாலும் ஒரு 3 வாட்டி 2 வாட்டி அப்படின்னு இருந்துச்சு. சாப்பிடுறது ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு. அதுவுமே வந்து ரொம்ப கம்மியா சாப்பிடுவேன். 1/2 இட்லி 1 இட்லி மார்னிங், அதுவுமே ஸ்பிளிட் பண்ணி சாப்பிடுவேன். 2 வாட்டி சாப்பிடுவேன். அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஆஃப்டர்நூன் சாப்பாடே என்னால எடுத்துக்க முடியல. திருப்பி வாந்தி வாந்தி வாந்தி. அதுக்கப்புறம் 2 வாரம் கழிச்சு திருப்பி அட்மிஷன், திருப்பி ஒரு 3-4 நாள் இருந்துட்டு திருப்பி வீட்டுக்கு அனுப்பும்போது டேப்லெட்ஸ் நீங்க கண்டிப்பா எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் 2 வேளை கொடுத்துருந்தாங்க, காலையில நைட்டு. இப்போ வந்து 3 வேளையும் நீங்க டேப்லெட் எடுக்கணும். டேப்லெட் எடுக்கணும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியும் டேப்லெட்னால உங்களுக்கு எதுவும் ஆகல அப்படின்னா நீங்க வந்து எமிசெட் போட்டு போற மாதிரி இருக்கும், இன்ஜெக்ஷன் போட்டு போற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் 5 மாசம் வரைக்குமே நீங்க கஞ்சி மட்டும்தான் குடிக்கணும். கஞ்சி, ஜூஸ், தண்ணி, இந்த மாதிரி ஐட்டம், இளநீ அந்த மாதிரி தண்ணி ஐட்டமா எடுத்துக்கோங்க, உங்களுக்கு அதுதான் செட் ஆகுது அப்படின்னா. மற்றபடி இந்த இட்லி தோசை வீட்டுல செய்யற எதுவுமே நீங்க வந்து எடுத்துக்க வேணான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எனக்கு அது சுத்தமா இப்போ வரைக்குமே அது சுத்தமா எனக்கு பிடிக்கல. வீட்டுல சாப்பாடுன்னு செஞ்சாங்கன்னா அதை சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் வரணும்ல, பசிக்குது சாப்பிடணும், எனக்கு அது வேண்டாம். அது பார்த்தாலே வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய பேருக்கான இது என்னன்னா, இந்த வாமிட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்றேன். நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ வந்து அதை நினைச்சுக்கிட்டே இருக்க, அதனாலதான் உனக்கு வாந்தி வருது. அது என்ன வரமா, எனக்கு குடு குடுன்னு நினைக்கிறதுக்கு அது பாட்டுக்கிட்டு வருது, லொடன்னு போய் எடுக்க வேண்டியதா இருக்கு. அந்த கஷ்டம் வந்து அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு தான் தெரியும், ஆனா அதை பாக்குறவங்களுக்கு தெரியும். சோ அது எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது தெரியல. நீங்க சொல்றது உங்களுக்கு கரெக்ட்னு தோணுது. அண்ட் நீங்க எனக்கு நான் என்னோட நல்லதுக்கு தான் சொல்றீங்க, லைக் அதை நினைக்காத, அதை இது பண்ணாத அப்படி இப்படி சொல்லிட்டு. பட் நான் என்ன பண்றது, அதெல்லாம் நினைச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கு. அது பாட்டுக்கு வருது, அது பாட்டு போகுது, எனர்ஜி எல்லாம் லாஸ் ஆகுது, அப்புறம் மயக்கம் வருது, தலை வலிக்குது. ஸோ கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 3 monthsக்கு இருந்துச்சு. அதுக்காக இதெல்லாம் பண்ணுங்க சரியாகும் அப்படின்னா எனக்கு எதுவுமே சொல்ல தோணல. ஒன்னே எக்ஸசைஸ். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்க்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம இந்தியன் டாய்லெட்ல உட்கார மாதிரியே உட்காந்து, கால் வந்து இந்தியன் டாய்லெட்ல நம்ம இப்படி உட்காந்து நம்ம போவோம். பட் நீங்க கொஞ்சம் இப்படி ஸ்லைடா உட்காந்து இப்படி ஃப்ரண்ட் பேக் போனீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு லூசன் பண்ணி கொடுப்போம். அப்ப நீங்க வந்து மோஷன் கொஞ்சம் ஃப்ரீயா பாஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து நான் ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து ஃபர்ஸ்ட் 4-5 மாசம் வரைக்குமே எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அதனால அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு இதுவா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ நான் அப்ப ட்ரை பண்ணேன். எனக்கு ஓரளவுக்கு ஒரு 4 நாள் 5 நாள் போகாம இருந்து போறதுக்கும் ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி போறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஆச்சு. இப்போ ஆனா நான் வந்து அந்த 2 monthsல இருந்தே நான் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஒரு எக்ஸசைஸ் ஆர் யோகா, அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, அதை மட்டும் நான் பண்ணிட்டு இருக்கேன். மார்னிங் எழுந்த உடனே கொஞ்சம் தண்ணி நல்லாவே உங்களால எவ்வளவு குடிக்க முடியுதோ அவ்வளோ குடிச்சிட்டு அந்த எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுங்க. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ஓரளவுக்கு குறையும். ஸோ இது எனக்கு குறைஞ்சிருக்கும், உங்களுக்கும் குறையுமான்னு கேட்டா எனக்கு தெரியல. பட் நான் அதை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு குறைஞ்சிருச்சு. வாமிட்டிங்க்கு வந்து இப்பயும் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. வாமிட்டிங் வந்து இப்போ ஒரு 3 நாளா வந்து டேப்லெட் வந்து எடுக்காம இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேப்லெட் எடுத்துக்கிட்டே இருந்தானா அயன் கால்சியம் வந்து கண்டினியூ பண்ண முடியாதுன்னு என்னோட டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ அயன் கால்சியம் அது வந்து ரொம்ப நெசசரி. ஸோ அது நான் எடுக்கணும். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பேபிக்கே வந்து 6 மாசம் கம்ப்ளீட் ஆகும் போது என்னோட பிளட் லெவல் வந்து 7. ஸோ அதனால இப்போ கண்டிப்பா எடுத்து ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு 3 நாளா ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அண்ட் 3 நாளுமே வாந்தி இல்லாம தான் இருக்கேன். ஸோ அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நார்மலா அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் முடிச்சுட்டு வந்திருக்கேன்ல, ஸோ அதனால எனக்கு அப்படி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இதுக்காக என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதான் டைம், அந்த ஸ்பிளிட் பண்ணி சாப்பிடுறது. 4 இட்லி அட் டைம்ல ஒரே வாட்டி சாப்பிடாம காலையில ஒரு 8 மணிக்கு ஒரு இட்லி, அப்புறம் 9 மணிக்கு ஒரு இட்லி, 10 மணிக்கு ஒரு இட்லி, அந்த மாதிரி. பட் இட்லியே எடுத்துட்டு இல்லாம நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்னிங் எழுந்த உடனே 2 ரஸ்க், அந்த ரஸ்க வந்து அப்படியே
எப்படி சொல்றது, வெறும் வாயில அப்படியே சாப்பிட வேண்டியதா இருக்கு. டீ எல்லாம் குடிச்சா அது ஒரு மாதிரி ஏப்பம் வந்து வாந்தி வர மாதிரி இருக்கு. சோ அதனால நான் என்ன பண்றேன்னா வெறும் ரஸ்க் மட்டும் ஒரு 2 மட்டும் காலையில ஒரு 8 மணி போல அந்த மாதிரி எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாதம் வந்து ரவ்வோண்டு இந்த கையளவு சாதம் போட்டு நைட்டு தண்ணி ஊத்தி வச்சிருவேன். அதை வந்து மார்னிங் அந்த தண்ணி மட்டும் குடிப்பேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தூங்கி எழுந்துச்சு வந்திருக்காங்க மேடம். அதுக்கப்புறம் காலையில அதான் அந்த 2 ரஸ்க்கு மட்டும் தான் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் நான் டைம் கொடுப்பேன், கேப் கொடுப்பேன். அந்த 1 ஹவர்க்குள்ள எப்பெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஆகும்ல நம்மளுக்குள்ள இருந்து, அப்பெல்லாம் வந்து தண்ணி குடிப்பேன். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 9:30 அந்த மாதிரி அந்த சாதத்தோடைய தண்ணி குடிப்பேன். அதுக்கப்புறம் திருப்பி அந்த சாதத்தோட தண்ணியை வந்து ஒரு சொம்ப அளவுக்கு இருக்கு அப்படின்னா அதை ஃபுல்லா கலகலன்னு குடிச்சிட்டோம்னா அது லொடலொடன்னு வந்துடும். அதனால வேணாம் இரு பேசி போட்டிருக்கேன். அதையுமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணி குடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா எந்த அளவுக்கு குடிக்க முடியும். சாப்பாடுமே வந்து லபக்குன்னு சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சமா வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் அப்பப்ப எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஆட் பண்றேன் இதுல. சோ கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவேன். எல்லாத்தையுமே அந்த அளவுக்கு சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாப்பாடு என்னென்னலாம் சாப்பிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதான் கொஞ்சம் நிறைய அந்த 2 மந்த்ஸ்ல வந்து ஜூஸ் ஐட்டம் அந்த மாதிரி தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து கிழங்கு, கடல, ஃப்ரூட்ஸ், ஸோ இந்த மாதிரி ஐட்டம் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டதுனால எனக்கு வெயிட் லாஸுமே ஆயிருக்கு. வாந்தி அதிகமா இருந்திருக்கு, நிறைய சாப்பிட முடியல. அதை தாண்டி சாப்பிடுற பொருள் எல்லாமே வந்து எப்படி சொல்றது ஹெல்தியா சாப்பிட்டேன். ஸோ அதனால வந்து எனக்கு வெயிட் லாஸ் ஆயிருக்கு. ஒரு 4 kg லாஸ் ஆயிருக்கு. ஸோ 4 kg வந்து பெரிய விஷயம்லாம் வெயிட் லாஸ் ஆனது வந்து நார்மல் தான். ஒரு சில பேருக்கு வந்து 6-7 kg கூட லாஸ் ஆயிருக்குன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஓகே தான், ஏன்னா செகண்ட் ட்ரைமஸ்டர் தேர்ட் ட்ரைமஸ்டர்லாம் நீங்க நல்லா சாப்பிடுவீங்க, அப்போ உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சாப்பிடுற பொருள் எவ்வளோ அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, என்ன சாப்பிடுறோன்றதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால கரெக்டான பொருளை கரெக்டான குவான்டிட்டியில சாப்பிட்டீங்கனாலே போதும். அண்ட் ஸ்டொமக் பெயின்லாம் எனக்கு இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்துச்சு. ஸ்டொமக் பெயின், அதுக்கப்புறம் ஹேர் லாஸ்லாம் வந்து செம்மையாக ஹேர் லாஸ் ஆயிருக்கு. ஸோ ஹேர் லாஸ் ஆயிருக்கு. ஸோ ஹேர் லாஸ்லாம் ஆயிருக்கு சொல்லிட்டு ஃபீல் எல்லாம் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஹேர் லாஸ் ஆகுதுன்னா ஹேர் க்ரோத்தும் இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ இங்கே பாருங்களேன், நெகம்லாம் வந்து நிறைய நெகம் இருக்கு. நேற்று கூட நான் வெட்டிட்டேன். 2 கையிலுமே இருந்துச்சு. பட் நான் வந்து வெட்டிட்டேன். ஏன்னா இது சாப்பாடு விட்டுற கை பாப்பாக்கு, நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வெட்டிட்டேன். ஸோ நெகமும் வந்து அதிகமா வளர்ற டைம், முடி வளர டைம் இதுதான். பட் அந்த எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு கொட்டவும் செய்யும். ஸோ அதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாளைக்கு நான் வந்து இப்போ 3 வேளைக்கு பல்லு விளக்குறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நேரம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமா, அது ஒரு மாதிரி பிடிக்காத மாதிரி இருக்கு. ஸோ அதனால பல்லு விளக்கிட்டே இருக்கிறதுனால பல்லு வலிக்குதா, ஒரு நாளைக்கு 3 வாட்டி ஆர் இந்த டைம்ல பல்லு வலிக்கும் தானே எனக்கு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபிக்குமே என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு பல்லு வலி இருந்தது. பல்லு வலினா எல்லா பல்லுமே வலிக்கும், லைட்டா வலிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வாட்டி கொய்யாப்பழம் சாப்பிடும் போது பல்லே வந்து ஆக்சுவலி துண்டா வந்து கையில வந்துருச்சு. ஸோ அதனால பிரெக்னன்சி டைம்ல பல்லு வலி இருக்கும் தான் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இருக்கு. எனக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாமிட்டிங், மயக்கம், அப்புறம் தலைவலி, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், தூக்கம் இல்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட எதுவுமே பிடிக்கல. நான்வெஜ்லாம் இப்ப நான்வெஜ் அப்படின்னு நீங்க சொன்னாலே எனக்கு வந்து அந்த ஐட்டம்ஸ்லாம் அப்படியே தோணுச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. நான்வெஜ்ஜே பிடிக்கல, வெஜ்ஜும் பிடிக்கல. பட் வெஜ்ஜில் ஏதோ ஒரு ஐட்டம்ஸ் சாப்பிடுவேன், பட் நான்வெஜ் சாப்பிடவே மாட்டேன். எனக்கு நான்வெஜ் வந்து ரொம்ப பிடிக்காத ஐட்டமா ஆயிடுச்சு. இவ ஏன் இப்படி இருக்கான்னு அப்படியே பாக்காதீங்க. ஏன்னா இவ வந்து இப்ப தூங்கி எழுந்திருச்சு வந்திருக்காங்க. மேடம் தலைக்கு குளிச்சுட்டு விளையாடிட்டு தூங்கி எழுந்து வந்திருக்காங்க. சோ தட் அவங்க இப்படி இருக்காங்க. சோ வீடியோ ஏன் வரலன்னு கேட்டீங்கன்னா இதனாலதான். ஃபேன் நிறுத்தினா மேடம் எழுஞ்சிருவாங்க, அதுக்கப்புறம் வந்து நான் பேசினா எழுஞ்சிருவாங்க, என்ன பண்றது. ஸோ அதுக்கப்புறம் ஏன் நேரம்னு பாத்தீங்கன்னா வீட்டுல நெட் கனெக்ஷன் வேற கட் ஆயிருக்கு. அது என்னன்னு தெரியல, எப்போ வரும்னு தெரியல. ஸோ நான் இந்த வீடியோ வந்து சீக்கிரமா முடிச்சிடுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் பேபி இருக்கும் போது செகண்ட் பேபியை தூக்கலாமா, அப்புறம் ஃபர்ஸ்ட் 3 months வேற தூக்கலாமா, இதெல்லாம் எனக்கு வந்து நான் பெருசா எடுத்துக்கல. ஏன்னா நான் வந்து கரெக்டா ஹேண்டில் பண்றேன். இப்ப நான் பாப்பா வந்து லெஃப்ட் பண்ணி நான் வந்து இங்க உட்கார வைக்கல, அவளா வந்து பால்ல
அவளா வந்து பால்ல வந்து மேல ஏறி இப்போ உட்காந்துருக்கா. அதனால அவளா ஏறி உட்கார்ந்தா. நான் அவளை வந்து தூக்கி உட்கார வைக்கிறேன். தூக்குறதுதான் தப்பு. நீங்க ஒரு இடத்துல வந்து நின்னுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு ஒரு குழந்தைய தூக்கும் போது இந்த அப்டோமினல் பெயின் வரும். அந்த பெயின்னால மேபி வேற ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. சோ அதனால நான் வந்து பாப்பாவை தூக்குவேன். எப்படி தூக்குவேன்னா, ஒரு ஸ்டூல் மேல வந்து அவளை ஏற சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் தூக்கிப்பேன். ஒரு கட்டில் மேல ஏற சொல்லுவேன், அதுக்கப்புறம் தூக்கிப்பேன். படிக்கட்டு மேல ஏற சொல்லுவேன், அதுக்கப்புறம் தூக்கிப்பேன். சோ அந்த மாதிரி. அப்படி அவளை வந்து தூக்கணும்னு கூட அவசியம் இல்லை. என்னால தூக்க முடியாதுமா, வயித்துல வந்து குட்டி பேபி இருக்கு அப்படின்னு சொன்னாலே போதும். அவ வந்து ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிப்பா. சோ வந்து குழந்தைங்களுக்கு வந்து நான் மெயினா சொல்லணும்னு நினைச்ச விஷயம் என்னன்னா, குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க எப்ப கன்சீவா இருக்கீங்களோ, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் ஒன்னும் ஆகாது அப்படின்னு நீங்க எப்ப கன்ஃபார்ம் பண்றீங்களோ அப்பல இருந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து சொல்ல ஆரம்பிச்சிருங்க. வயித்துக்குள்ள பாப்பா இருக்கு, வயித்துக்குள்ள பாப்பா இருக்கு, வந்ததுக்கு அப்புறம் நீதான் பாத்துக்கணும், நீதான் இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவங்க ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப வந்து அவங்களுக்குமே வந்து ரொம்ப எக்ஸைட்டா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாப்பா வர போறாங்க, நம்ம தான் அந்த பாப்பாவை பார்த்துட்டு போறோம், நம்மளுக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது பண்ணும்போது அவங்களுக்குமே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு இவ வந்து என் பாப்பா எனக்கு பிடிக்காது, ஸோ பிளாப்லா இருக்குல்ல, அது எதுவும் ஆகாது. அது எதுவும் ஆகாம அவங்களே பாத்துப்பாங்க. சோ அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இவ பாக்குறீங்களா பட்டு, வயித்துக்குள்ள யாருமா இருக்கா? அவ ஆக்சுவலி அடிக்கடி என்ன சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, தம்பி இருக்கான்றா. தம்பியா பாப்பான்லாம் நம்மளுக்கு தெரியாது. தம்பியா இருந்தாலும் ஓகேதான், பாப்பாவா இருந்தாலும் ஓகேதான். பட் அவ என்ன சொல்றான்னா தம்பி இருக்கான். இப்ப நான் பேபின்னு சொன்னல வீடியோல, அதனால பேபின்ற. வயித்துக்குள்ள யாரு இருக்கா? பேபி. அதுக்கப்புறம் வந்து ரெகுலரா வந்து நான் என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தேன். 3rd மந்த்ல நான் ரெகுலரா என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தேன். 3rd மந்த்ல லைக் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல நான் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெகுலரா ஈவினிங் வந்து வாக்கிங் போவேன். ஒரு 20 மினிட்ஸ் வாக்கிங் போவேன். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லாம் வாக்கிங் போகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்சிச்சுன்னா போங்க. நான் தான் சொல்லுவேன், முடிஞ்சிச்சுன்னா உங்களால 5 மினிட்ஸ் முடிஞ்சா கூட வாக்கிங் போங்க. வாக்கிங் போகும்போது நல்லா கையெல்லாம் நல்லா இப்படி ஆட்டி ஆட்டி போங்க. காலெல்லாம் வந்து ரொம்ப தூரம் வைக்காம பக்கத்துல வைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களால எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு நடங்க. அதுக்கப்புறம் மெயினா வந்து எக்ஸசைஸ் வந்து பட்டர்ஃபிளை எக்ஸசைஸ் நான் இப்பல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2nd மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் எனக்கு வந்து தை வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபிக்கே வந்து என்னால வந்து அந்த போன்ல இரு நான் சொல்றேன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து எனக்கு இப்படி தை புடிச்சு முக்குன்னு சொல்றாங்க, என்னால இது பிடிக்கவே முடியல. சோ அந்த அளவுக்கு குண்டாயிட்டேன். சோ இப்போ வந்து அது அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. அண்ட் செர்விக்லாம் ஓப்பன் ஆகுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து கர்ப்பப்பை வாய் வந்து கரெக்டா திறக்கணும், அப்புறம் இடுப்பு எலும்புலாம் வந்து கரெக்டா வந்து இருக்கணும் அப்படின்னா நம்ம பட்டர்ஃபிளை எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால அதையும் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரல, இப்போ வரைக்கும் வராது. ஏன்னா கரெக்டான இது உங்களால ரொம்ப முடியாத அளவுக்கு எல்லாம் பண்ணக்கூடாது, அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பால் வந்து இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 20 டேஸா வந்து பால் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பாலால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே ஃபர்ஸ்ட் பேபிக்கு பண்ணிட்டு இருந்தேன். அது 7 மந்த்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து இப்ப என்னால எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் கீழே உட்காராம, சேர்ல உட்காராம, இந்த மாதிரி. எங்க வீட்டுல சேர் இல்ல, ஸ்டூல் தான் இருக்கு. ஸோ ஸ்டூல்ல உட்காராம, ஸ்டூல் வந்து பெட்டர் கிடையாது, இது பெட்டர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து கான்ஸ்டிபேஷனுக்காக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளவுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல ஃபேஸ் பண்ணது. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் சும்மா அப்படிலாம் சொல்ல முடியாது. அதனால நிறைய நாள் நான் ஃபர்ஸ்ட் பேபிக்கு அழுதுருக்கேன். செகண்ட் பேபிக்கு ஏதோ எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சதுனால எக்ஸசைஸ் பண்றதுனால ஓரளவுக்கு ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாமிட்டிங்கும் நிறைய பேர் சொல்ற மாதிரி அது வரும் தான், அது இருக்கும் தான், அதுக்காக ஏன் இவ்வளவு பண்ணிட்டு இருக்க, அதுக்கப்புறம் மயக்கம், இதெல்லாம் இருந்து நீங்க என்ன வேலை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீரோ. நான் எந்த வேலையும் பார்க்கல. என்னோட எல்லா வேலையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாசம் வீடியோவே வந்திருக்காது. ஸோ அது மூலியமாவே தெரியும் எனக்கு வீடியோ எடிட்டிங், வாய்ஸ் கொடுக்கறது, எதுவுமே இப்படி உட்காந்து பேசுறது எதுவுமே நான் பண்ணல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்லோட் பண்றதுக்கும் எனக்கு எந்த வேலையும் இல்லை. அதை தாண்டி வீட்டுல பாப்பாவை பாத்துக்கிறது மட்டும்தான் என்னுடைய மோஸ்ட் வேலையா இருந்துச்சு. அவளுக்கு சாப்பாடு விட்டுறது, அவளுக்கு குளிக்க வைக்கிறது, அந்த மாதிரி அவளை பாத்துக்கிற வேலை மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. மத்தபடி வந்து எல்லா வேலையும்
A to Z வந்து என்னுடைய அம்மா இப்போ வரைக்கும் அவங்க தான் பாத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் நான் பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். எனக்கு இதுக்கப்புறம் ஓகேன்ற மாதிரி இருக்கு. ஒரு 2 நாள் நானே சமைச்சேன். ஸோ சமைக்கிறதும் அந்த தாளிப்பு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காம போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து எனக்கு அந்த தாளிப்பு அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஏத்துக்க முடியுது. வாமிட் வரல. ஸோ அதனால அது இனிமேல் நானே பார்த்துக்கலான்னு இருக்கேன். அண்ட் துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்குறது இது எதுவுமே நான் பண்ணல. 0 லிட்ரலி இந்த 3 மாசம் வரைக்கும் 3ன்றது 2 மாசம் சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் மந்த் எனக்கு என்னன்னே தெரியாது. ஸோ இந்த 2 மந்த் 60 நாளுமே என்னுடைய அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் இந்த வீடியோல வந்து நன்றி சொல்லி நான் அவங்கள எப்படி சொல்றது, இப்படி இருக்கவங்கள என் பக்கத்துல இருக்கவங்கள இப்படி வைக்க வேணாம்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் சொல்லிக்கலாம். ஆக்சுவலி ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மா. அவங்க வந்து அது செய்யணுன்ற அவசியம் இருக்கா இல்லையான்லாம் எனக்கு தெரியல. பட் எனக்காக வந்து ஃபுல் டே இங்க இருந்து என்னையும் பார்த்துக்கிட்டு வேலைக்கும் போயிட்டு எங்க அப்பா சூப்பர் எங்க அப்பாவையும் பார்த்துட்டு, எங்க அப்பாவும் வேலைக்கெல்லாம் போறது இல்லை, எங்க அப்பாவும் பேஷண்ட். ஸோ அவரையும் பார்த்துட்டு என்னையும் பார்த்துட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நிமிஷம் முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்ப்பாங்களான்னு கூட தெரியல எனக்கு. ஸோ அவங்களுக்கு அண்ட் இன்னொருத்தவங்க என்னோட நாத்தனார். ஆக்சுவலி நான் செகண்ட் டைம் வந்து ரொம்ப வாமிட் அதிகமாகி எனக்கு வயிறுலாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த டைம்ல வந்து என்னோட நாத்தனார் தான் என் கூட ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. இருக்கணும்னு அவசியம் கூட இல்லை. நானே சொன்னேன் நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்ட்டு. ஆனா ஒரு நாள் கூட விட்டுட்டு போகவே இல்லை. அம்மாவும் நாத்தனாரும் 2 பேருமே சேர்ந்து எப்படி சொல்றது ஆல்டர்னேட்டிவ் டைம்ல இவங்க இத்தனை மணிக்கு வந்தாங்கன்னா அவங்க அத்தனை மணிக்கு போவாங்கன்ற மாதிரி அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்க. அண்ட் அடிக்கடி கடைக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஜூஸ் ஐட்டம் மட்டும் தானே கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷா ஜூஸ் வந்து கடையில போய் வாங்கிட்டு வர மாதிரியே இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு. பட் அந்த இடத்துல அவங்க எனக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை அக்கா தான் நாத்தனார். ஸோ அதனால நாத்தனார். ஸோ இப்போ கூட என்னுடைய கடையை சாத்திக்கிறேன். என் பொண்ணு வந்து என் கூட விளையாடுறதுக்கு வந்து ரெடி ஆயிட்டா. ஸோ நாங்க 2 பேரும் விளையாட போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா சீக்கிரமா வந்து சேரும். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் இந்த மாதிரி வீடியோ யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க.